கிருபை யாருக்கு? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அந்த கிருபையை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்பதை பற்றிய 4 காரியங்களையும் அதற்கான வேத வசனங்களையும் பார்க்கலாம். 1. தாழ்மை. நாம் தாழ்மையாய் இருக்கும்போது தேவன் நமக்கு கிருபை தருகிறார். வேதம் சொல்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. 2. கர்த்தருக்கு பயப்படும் பயம். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவனுடைய கிருபை நம் மீது பெரிதாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று. 3. நன்மையை யோசிப்பது. தீமையை யோசிக்காமல் எப்போதும் நன்மையை யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை உண்டு. வேதம் சொல்கிறது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. 4. தேவ வசனங்களை கைக்கொள்ளும்போது. தேவனுடைய வசனங்களின்படியும் கட்டளைகளின்படியும் நாம் நடக்கும்போது நமக்கு தேவ கிருபை உண்டு. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்று. தேவனே, உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தாரும்.